ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து கிறிஸ்பி ஃப்ரைட் சிக்கன். இதுக்கு வந்து நல்ல ஒரு 8 லெக் பீசஸ் வந்து எடுத்து வச்சுக்கணும். 8 லெக் பீசஸையும் நல்லா வந்து வாஷ் பண்ணி அதுக்கப்புறமா இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஸ்லிட்ஸ் அங்கங்கே உங்களுக்கு எங்கெல்லாம் தேவைன்னு தோணுதோ அங்கெல்லாம் போட்டுக்கோங்க. ஒரு 3-4 ஸ்லிட்ஸ் போதும். ஸ்லிட் பண்ண சிக்கனை வந்து இந்த மாதிரி தண்ணியெல்லாம் எடுத்துட்டு தனியாக ஒரு பவுலில் வந்து போட்டுக்கோங்க. அந்த தண்ணி வந்து ஒரு மாதிரி ஸ்மெல் கொடுக்கும். ஸோ அந்த தண்ணி இல்லாமல் இருக்கிறது பெட்டர். இதோடு வந்து வீட்டில் இருக்க மசாலா பொடி தான் போட போகிறோம். மஞ்சள் பொடி, உப்பு. இதில் வந்து நான் ஜீரகப்பொடி யூஸ் பண்ண போகிறேன். ஜீரகப்பொடி பிடிக்காதவங்க அவாய்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவு நான் வந்து ஜீரகப்பொடி ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா வந்து வீட்டில் நம்ம யூஸ் பண்ணுற நார்மல் மிளகாத்தூள், அதுக்கப்புறம் மிளகுத்தூள், ஒரு லெமன் எனக்கு வந்து நல்லா சாலிடாக தேவைப்படுச்சு. இந்த 8 பீசஸ்க்கும் அந்த லெமன் ஆட் பண்ணியிருக்கேன். புளிப்பு பிடிக்காதவங்க ஒரு ஹாஃப் லெமனோட நிறுத்திக்கோங்க. இதில் வந்து ஒரு கரண்டி அளவு தேங்காய் எண்ணெய். நல்லெண்ணெய் சில பேர் போடுவாங்க, பட் நல்லெண்ணெயை விட தேங்காய் எண்ணெய் நல்லது. இதோடு வந்து சும்மா கொஞ்சமாக தான் தயிர் ஆட் பண்ணியிருக்கேன், நிறைய ஆட் பண்ணலை. இது எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது நீங்கள் காலையில் மேரினேஷன் பண்ணிங்கன்னா மதியம் நீங்கள் அப்படியே கூட எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். பட் ஆனால் அந்த மாதிரி எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது சில சிக்கனோட வேகாமல் இருக்கும். இதை வந்து எவ்வளோ தூரத்துக்கு இருக்குன்னு தெரியல. ஸோ 1/2 hour மேரினேஷன் பண்ணதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை வந்து ஒரு 2 to 3 விசில் வைக்க போகிறோம். நீங்கள் வாங்குகிற சிக்கன் எங்கே வாங்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கே தெரியும்ல, நார்மலாக சிக்கன் எவ்வளோ டைம் இருக்குதுன்னு. ஸோ ஒரு 2 to 3 விசில்ஸ் போதும். ஒரு பேனில் வச்சுட்டு இது குக்கரில் வைக்க போகிறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பாத்திரத்தை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அதில் வந்து இந்த மசாலாவில் மிஞ்சிருக்கிற மசாலாலாம் அது உள்ளே போட்டு நீங்கள் வந்து ஒரு குக்கரில் கொஞ்சமாக தண்ணி, ஒரு 1.5 glass அளவு தண்ணி கொதிக்க விட்டு, இது வந்து நம்ம வந்து டு மேக் ஷுர் சிக்கன் வந்து நல்லா குக் ஆகிருக்கு, பசங்களுக்கு வந்து நம்ம அப்படியே ஃப்ரைட் சிக்கன் மாதிரி கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கோசரம் நாம் வந்து இதில் குக்கரில் ஒரு 2 to 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். போதும். ரொம்ப 4-5 விசில் விட்டுறாதீங்க, பீஸாக வந்துடும். இப்போ ஒரு 3 விசில் கரெக்டாக ஹையில் வச்சு ஆஃப் பண்ணியிருக்கேன் நான். இப்போ பார்த்திங்கன்னா இங்கேயே வந்து பீசஸ் எல்லாம் நல்லா வெந்திருக்கு. ஓகேங்களா? இதில் இருக்க தண்ணியை வந்து நீங்கள் குழம்பு வைக்க போகிறீங்க அப்படின்னா அதில் எடுத்து ஊற்றிக்கோங்க, இல்லை சூப் அந்த மாதிரி ஏதாவதுக்கு மாற்றிக்கோங்க. ஒரு பவுலில் ஒரு 3 to 4 ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு, அதுக்கப்புறமா நான் வந்து ப்ரௌன் ப்ரெட் வச்சுருந்தேன், அதோடு வந்து கொஞ்சமாக தேங்காய் பூ வந்து அதில் ஆட் பண்ணி கலந்து வச்சுருக்கேன். சால்ட், இது வந்து மேல் மாவுக்கு உண்டான சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு காரம் தேவை, ரொம்ப ஸ்பைஸியாக வேணும்னா இதுலேயும் நீங்கள் வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கலாம். பட் கிட்ஸுக்குங்கிறதுனால நான் வந்து ஸ்பைஸ் அவ்வளோ சேர்க்கல. இதுதான் வந்து மேல் மாவு. இதை வந்து நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவில் டிப் பண்ணிவிட்டு அப்புறம் இதில் டிப் பண்ணலாம். பட் வெறும் பிளெயின் ஃப்ளார் தானே அது இதுக்கு. ஸோ அதனால் வந்து இதில் ஒரு கோட்டிங் கொடுத்தீங்கன்னா போதும். ஆல்ரெடி நம்ம சிக்கனில் வந்து அந்த வெட்னஸ் இருக்குது, இந்த ஃப்ளாரை வந்து கெட்டியாக ஹோல்ட் பண்ணிக்கிறதுக்கு. மோரோவர் நம்ம இதில் ப்ரௌன் ப்ரெட் க்ரம்ஸும் அதுக்கப்புறம் வந்து தேங்காய் பூவும் வந்து லைட்டாக ஆட் பண்ணியிருக்கேன் நான். 1 ஸ்பூன் அளவு தேங்காய் பூவும் ப்ரெட் க்ரம்ஸும் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி நல்லா வந்து எல்லாத்தையும் கோட் பண்ணி தனியாக ஒரு பிளேட்டில் ஒன்றா கோட் பண்ணி பொறுமையாக எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த கோட்டிங் வந்து ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ட். இதுதான் வந்து நமக்கு அந்த மேலே இருக்கிற அந்த கோட்டிங் வந்து கொடுக்க போகுது. அந்த KFC சிக்கன் அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து இது வந்து க்ரியேட் பண்ண போகுது. ஒரு இரும்பு கடாயோ இல்லை ஏதோ ஒரு கடாயில் நல்லா எண்ணெய் ஊற்றி, இது வந்து சிக்கன் ஆல்ரெடி வந்துருச்சு. ஸோ நமக்கு அவுட்டர் வந்து ஒரு லுக்குக்கோசரம் நம்ம வந்து ஜஸ்ட் ஃப்ரை பண்ணி எடுக்கிறோம். இதில் எண்ணெய் ரொம்ப குடிக்காது, ஏன்னா நம்ம ஒரு 2 to 3 மினிட்ஸில் இதை வந்து டீப் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ இது ஆயில் கம்மியாக குடிக்கும். மொரோவர் பசங்க கேட்குற மாதிரி அந்த ஃப்ரைடு சிக்கன் லுக்கு கிடைக்கும். ஸோ அவங்கெல்லாம் வந்து கண்ணால் தான் சாப்பிட்றாங்க. ஸோ அவங்களுக்கு உண்டான அந்த ப்ரெசன்டேஷன் கொடுக்கறதுக்கோசரம் தான் இது. இதில் வந்து சிக்கன் நல்லா வெந்திருக்கும். இப்போ நம்ம நிறைய கடையில் கேள்விப்படுறோம், நான்வெஜ்
எஸ்பெஷலி ஸ்லோ குக்னா 1 ஹவருக்கு மேலே அவங்க வந்து ஸ்லோ குக் பண்ணணுங்க. சில இடத்துல பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து வீட்லேயே பசங்களுக்கு வந்து ஹெல்த்தியான முறையில், அதே சமயம் அவங்க கேட்குற மாதிரி ஒரு அப்பியரன்ஸோட ஃப்ரைட் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இந்த தேங்காய் பூ போட்டதுனால இந்த மாதிரி அவங்களுக்கு அங்கங்கே டாட்டாக வந்திருக்கு. அது ஒரு தனி டேஸ்ட் கொடுக்குது ஆக்சுவலி. இந்த மாதிரி ஒரு பீஸாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 2 to 3 மினிட்ஸில் அவங்களுக்கு அவுட்டர் அந்த கலர் கிடச்சிரும். ப்ரௌன் கலர் வந்தோடனே எடுத்துடலாம். உள்ள சிக்கன் வந்து நல்லாவே வெந்திருக்கு. ஸோ அதனால் பயமே இல்லை. ஜஸ்ட் ஒரு 2 to 3 மினிட்ஸ் போட்டு நீங்கள் சிக்கனை வந்து எல்லா சிக்கனையும் வந்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதை வந்து எண்ணெய் பிடிக்காது, ஆக்சுவலி எண்ணெயே வந்து ரொம்ப பிடிக்காது. இருந்தாலும் வந்து இருக்கிற எண்ணெயெல்லாம் ட்ரெயின் ஆகிற மாதிரி நல்ல ஒரு ஸ்டாண்டிங் பொசிஷனில் ஒரு சிக்கனையும் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க தனியாக. ஸோ ஒன்ஸ் எல்லா சிக்கனும் ரெடி ஆகிட்டோன்னே இதுக்கு வந்து நீங்கள் தொட்டுக்க மேயோ சாஸ் கொடுக்கலாம், இல்லை டொமேட்டோ சாஸ் கொடுக்கலாம், இல்லை ரசம் சாதம் வச்சு நீங்கள் வந்து இது வந்து ஊட்டலாம் பசங்களுக்கு. ஸோ இவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ப்ரெசன்டேஷனையும் நீங்கள் வந்து ரெடி பண்ணிட்டீங்கன்னா இனிமேல் வந்து ஹோட்டலில் ஃப்ரைட் சிக்கன் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி பசங்க வந்து கேட்கவே மாட்டாங்க. நல்ல ஒரு ஹெல்தியான ஒரு சிக்கன், அதுவும் வந்து பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஃப்ரைட் சிக்கன் நம்ம வீட்டு கிச்சன்லேருந்து பாருங்கள். இந்த மாதிரி ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுக்கும்போது பசங்க வந்து ஹோட்டல் சிக்கன் பற்றி யோசிக்கவே மாட்டாங்க. எப்போ நீங்கள் அடுத்து இந்த சிக்கன் பண்ண போகிறீங்க, இது ரொம்ப வந்து பயங்கர சிம்பிளும் கூட. மேரினேஷன் ஒரு 1/2 an hour, அதுக்கப்புறம் ப்ரெஷர் குக் பண்ண போகிறோம். குக் பண்ணதை கோட் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் குக்கிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல்.